ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டுல ஒரு முறை கழுதைக்கும் புலிக்கும் வாக்குவாதம் நடந்தது. கழுதை சொன்னது புல்லு நீல நிறம்னு, புலி இல்ல இல்ல புல்லு பச்சை நிறம்னு சொல்லுச்சு. இப்படியே 2 பேருக்கும் நடுவுல வாக்குவாதம் முத்தி விவாதம் சூடு பிடிச்சது. 2 பேரும் நடுவர் மன்றத்துக்கிட்ட போய் யாரு சொல்றது சரின்னு நிரூபிக்கலாம்னு முடிவு செஞ்சாங்க. அதுக்காக காட்டோட ராஜாவான சிங்கத்துக்கிட்ட போனாங்க. அங்க போனதும் கழுதை உடனே கத்த ஆரம்பிச்சிடுச்சு. அரசே, புல் நீல நிறம்ங்கிறது உண்மைதானே அப்படின்னு சொல்லுச்சு. சிங்கம் அமைதியா 2 பேரையும் பார்த்துட்டு ஆமாம் உண்மைதான்னு சொல்லுச்சு. கழுதை உடனே தொடர்ந்து, புலி எங்கூட விவாதம் பண்ணுது, புல் பச்சை நிறம்னு தப்பா சொல்லி என்னை எரிச்சல் படுத்துது, தயவு செஞ்சு புலிய தண்டிங்கன்னு சொல்லுச்சு. இதை கேட்ட சிங்கம், புலிக்கு 5 ஆண்டுகள் மௌன தண்டனை விதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுச்சு. கழுதை ரொம்பவே மகிழ்ச்சியோட துள்ளி குதிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு போயிடுச்சு. இப்போ புலி அரசர்கிட்ட, அரசே, நீங்க ஏன் என்ன தண்டிக்கிறீங்க? புல் பச்சைங்கிறது இந்த உலகமே அறிஞ்ச உண்மைதானேன்னு கேட்டது. அதுக்கு சிங்கம், ஆமாம் உண்மையில் புல் பச்சை நிறம்தான்னு சொல்லுச்சு. அதுக்கு புலி, அப்படின்னா என்ன ஏன் தண்டிக்கிறீங்கன்னு கேட்டது. அதுக்கு சிங்கம், புல் நீளமா இல்ல பச்சையாங்கிறதுக்காக நான் உன்னை தண்டிக்கல. நீ கழுதையோட வாதிட்டு உன்னோட நேரத்தை வீணடிச்சதோட மட்டும் இல்லாம அதே கேள்வியால என்னையும் தொந்தரவு செஞ்ச. இது உன்ன மாதிரியான துணிச்சலான புத்திசாலித்தனமான உயிரினத்துக்கு உகந்ததில்லைங்கிறதுக்காகத்தான் இந்த தண்டனைன்னு சொல்லிச்சு. புலி மௌனமா தனக்கு கொடுத்த தண்டனையை ஏத்துக்கிடுச்சு. இது மாதிரி தாங்க, உண்மை இல்ல யதார்த்தத்தை பத்தி கவலைப்படாத முட்டாள்தனம் மிக்கவங்க கிட்ட நாம வாதாடுறது நம்மளோட நேரத்தை நாமளே வீணடிக்கிறதுக்கு சமம். அதனால அர்த்தமில்லாத விவாதங்கள்ல நேரத்தை வீணடிக்காதீங்க. எவ்வளவோ ஆதாரங்களை நாம முன் வச்சாலுமே அதை புரிஞ்சுக்கிற திறன் இல்லாதவங்க நாம சொல்றதுதான் எப்போதும் சரின்னு நினைக்கிறவங்க கிட்ட விவாதம் பண்றது வீணான வேலை. அறியாம அலறும்போது புத்திசாலித்தனம் அமைதியா இருக்கிறது தான் புத்திசாலிக்கு மதிப்பு.